வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஹிடன் இமேஜ் சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சீரீஸ்ல இந்த எபிசோட்ல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த சீனை மறக்காம டைம் ஸ்டாம்போட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ இனி நம்ம போறது கிங்டம் ஆஃப் ரூயின்ஸ் அப்படின்ற சீரீஸோட சீசன் 1ல எபிசோட் 6 தான். நம்ம ஹீரோமே செத்துட்டான் அப்படின்ற மாதிரி டேரக்டர் யாமோட்டோமே வந்து அட்ரஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அவருமே எப்படி சொன்னாரு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டர் யாமோட்டோமே நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு வந்திருப்பாரு. அந்த ஹீரோவாலவே பாத்தீங்கன்னா ரொம்பவே மேஜிக் யூஸ் பண்ணதுனால அவனால நகரவே முடியாது, ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும். இப்போ யாமோட்டோவே வெட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அவரால் நகர முடியல. என்னடா ஆச்சு, என்னையால எதுக்கு நகர முடியலன்னு பார்த்தா நம்ம சைடு நம்ம ஹீரோயின் தான் கண்ட்ரோல் பண்ணிருப்பா. ஆக்சுவலி ஒரு ஸ்பெல் பாத்தீங்கன்னா லவ் மேஜிக் ஸ்பெல். ஸோ இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணனால யாமோட்டோவாலுமே பாத்தீங்கன்னா நகர முடியாது. அவனுமே செதுக்கி வச்ச சொல்ல மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கான். பத்தாவது குறைக்கி சுத்தி உள்ள ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா, அவங்க மேலேயும் பாத்தீங்கன்னா லவ் ஸ்பெல் போட்டிருப்பா. ஸோ அந்த லவ் ஸ்பெல் போட்டனால யாராலையுமே நகர முடியாது. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்பெல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க, நீங்க தானே இந்த சோல்ஜர்ஸோட லீடர். சோ நீங்க சொன்னா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சண்டை போட வேணாம், உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்னோட பேர் யாமோட்டோன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டருக்கே தெரியல என்னடா இது, அவ கேட்டோன்னே பதில் சொல்லிட்டு இருக்கோம், என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சுத்தி உள்ள பிச்சர்ஸ் எல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, எப்பயுமே நம்ம ஹீரோயினை எல்லாருமே வேஸ்ட்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, வேஸ்ட்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. பட் இவளோட ஸ்பெல் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டேரக்டர் யாமோட்டோமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு, உன்னோட லவ் ஸ்பெல் ஃபுல்லா வரலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்பெல்ல கேன்சல் பண்ணு, இல்லாட்டி உன்னை அடிச்சு கொன்றுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உன்னையால அதுவும் ஒரு வீச்சால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோமே என்ன சொல்லிருக்கானா, இதான் சான்ஸ், இப்பவே கொன்று இல்லாட்டி உன்னைய கொன்றுவான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாருங்க, பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம இங்க பாருங்க, சண்டை போறது மொத்தமா நிப்பாட்டுவோம், ரெண்டு சைடுமே இழப்பு ரொம்பவே பெருசா இருக்கு, சோ சண்டை போட நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு கை கொடுக்க வரா. பாருங்க, யாருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் வந்து கேன்சல் பண்றேன்ற மாதிரி விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவன் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஏண்டி, அவன் தாண்டி உன் ஃப்ரெண்டையே கொன்னது, உன்னோட விச்சஸோட மொத்த இனத்தையும் அழிச்சிருக்கான், உனக்கு கொஞ்சம் கூட ரிவெஞ்ச் எடுக்க தோணலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். பாருங்க, அப்போ அங்க சுத்தி உள்ள விச்சஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டோரக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த ஹியூமன்ஸ் தான் நம்ம விச்ச எல்லாருமே கொன்றது, கொஞ்சம் சான்ஸ் இருக்கா நம்மளே கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பாருங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த யாமோட்டோமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்பெல்ல வந்து போயிருக்க மாட்டான். சோ அவனுமே நம்ம ஹீரோயினை பிடிச்சி மூஞ்சிலே குத்திட்டு இருக்கான். என்னோட சயின்ஸ் தான் பெருசு, எங்க எம்பையர் தான் பெருசு, நாங்க தானே பெருசுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சுத்தியுள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நம்ம ஏன் நகர மாட்டோம், அது மட்டும் இல்லாம ஒரு விரல் கூட அசைக்க முடியலையே, இந்த விச்சஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மூஞ்சியுமே குத்திட்டு இருக்கனால ஹீரோயினே இன்னும் அடி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிடலாம். அப்போ யாமோட்டோமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவன் தான் ஹியூமனா இருந்தாலுமே. சோ நம்ம ஹீரோயின்மே இன்னுமே பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, நீங்க பண்ணது மட்டும் தப்பு இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட மொத்த இனத்துல முக்காவாசி பேர் என்ன 90% எல்லாருமே அழிச்சிட்டீங்க, இந்த ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, அந்த ஒரு மரத்துல இருந்தா நாங்க பிறக்க முடியும், இப்போ அந்த மரமும் போயிருச்சு, இனிமேல் நாங்க பிறக்கவும் முடியாது, நாங்க மொத்தமா ஒரு 4-5 வச்சு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோ மொத்தமா இந்த விட்டுருவோம், இனிமேல் சண்டையே போட வேணாம், உங்க மனுஷங்களை நீங்க வந்து கூட்டிட்டு போயிருங்க, நாங்களுமே உங்க வழிக்கு வர மாட்டோம், நீங்களும் எங்க வழிக்கு வராதீங்க, மொத்தமா எல்லாரும் சமாதானமா போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. பாருங்க, பட் யாமோட்டோவுக்குமே என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அவனுமே ரொம்ப பாவப்பட்டு பாக்குறான், நம்ம தானே பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றதும். அது மட்டும் இல்லாம நம்ம யாமோட்டோவுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான அமைதியான பீஸ்ஃபுல் லைஃப் தான் தேவைப்படுது. அண்ட் நம்ம ஹீரோயின் ஸ்பெல்லுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அப்போ யாமோட்டோட மைண்ட்ல என்னன்னா, அவன் ஒரு சின்ன பையனாவும் நம்ம ஹீரோயினோட பெரிய பொண்ணாவும் பாத்துக்கிட்டு சைல்டு கிரஷ் மாதிரி நம்ம ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான். அண்ட் சீஃப் டைரக்டருமே கம்ப்ளீட்டா அந்த ஸ்பெல்ல வந்து உள்ள விழுந்துட்டாரு. அவருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் நீங்க சொல்றதை கேட்கிறேன், அது மட்டும் இல்லாம நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல வராம பாருங்க. பார்த்தா அவன் சொல்றதுக்கு முழுசா முடிய கூட இல்ல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் டைரக்டரோட தலையில மொத்தமா கத்தியை விட்டு இறக்கிட்டானுங்க நம்ம ஹீரோ. இனிமே நம்ம கிட்ட பேச்செல்லாம் கிடையாது, ஒரே வீச்சு தான்ற மாதிரி நம்ம ஹீரோமே பார்த்தா தலையை விட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோமே என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, உன்னோட பவர் ரொம்ப கிரேசியா இருக்கு, உன்னோட பவரை வச்சு நான் வந்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ மொத்த ஹியூமனிட்டி அழிக்கிறதுக்கு எனக்கு உன்னோட பவர் தேவை, நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கையை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். என்னது நீ நானுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா எர்த்ல கொஞ்சம் நைட் டைம் தான். சோ அந்த நைட் டைம்ல பாத்தீங்கன்னா பேலஸ்ல வைக்கிறாங்க. அப்போ பேலஸ்ல ஒரு சோல்ஜர்மே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம யாமோட்டோ வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கிங்மே என்ன கேக்குறானா, கண்டிப்பா அந்த எல்லாருமே கொன்றலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கொன்றலாம் சார், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, அப்போ கிங்மே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த மொத்த 3யுமே அழிச்சிருங்க, நமக்கு 3 தேவையில்லை, நமக்கு நம்ம எம்பையர் தான் முக்கியம், நான் தான்டா கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியம் மாதிரியே புலம்பிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அப்போ அங்குள்ள சோல்ஜருமே என்ன யோசிக்கிறேன்னா, என்னது இது, இவருக்கு வந்து இல்னஸ் இருக்குன்னு தெரியும், பட் இவர் என்ன பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கிங்மேன் குயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை பாராட்டுங்க, நீங்க சொல்றது எல்லாமே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். 10வது குறைக்கி அந்த கிங்மே என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் உங்களை லவ் பண்றேன், என்னை பாராட்டுங்க, என்னை பாராட்டுங்க, நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் என்னோட கண்டிஷனை நான் ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், எல்லா வச்சும் அழிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த குயினவே பாத்தீங்கன்னா, ஆமா ஆமா நீங்க நல்ல வேலை பண்ணிக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இருக்கா அண்ட் நாய்க்கு தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுத்துருக்கா. இனிமேல் நீங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுமே பாத்தீங்கன்னா லவ் ஸ்பெல்ல கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ நம்ம குயினே ஒரு விச்சு தான் அப்படின்றது தெரியுது. அண்ட் மத்த விச்சு எல்லாருமே கொன்னதுக்கு காரணம் இந்த குயின் தான். இந்த குயின் தான் இந்த கிங்க லவ் ஸ்பெல்ல விழுக வச்சு எல்லா விச்சையும் போட்டு தள்ளியிருப்பா. சோ ஹியூமனுக்கும் விச்சுக்கும் சண்டையை மூட்டி விட்டதே இந்த குயின் தான். வேற லெவல் பிளாட் ட்விஸ்ட்ல இப்போ நம்ம குயினே பாத்தீங்கன்னா கிங்குக்கு கடைசியா ஒண்ணு கேட்டுட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா உங்களோட சாவு வேணும், சோ நீங்க செத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம கிங்குமே பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில நின்றுட்டு இருப்பாரு. சோ அவருமே நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஆமா உங்களால முடியும்னு சொல்லிட்டு அந்த குயின் வந்து பாராட்டிட்டு இருக்கா பாருங்க. என்னையால முடியும், நான் தானே முக்கியம், நான் தானே கிங், நான் தானே எம்பரர், நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு அவரே பாத்தீங்கன்னா படிப்படியா ஏறி மேல போயிட்டு நின்றுட்டு இருக்காரு. அண்ட் அவரே பாத்தீங்கன்னா கடைசியா என்ன சொல்றேன்னா ரேடியா என் பேர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான என் பேரு, சயின்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவருமே அந்த கிளிஃப்ல இருந்து கீழே விழுந்துறாரு பாருங்க. அப்படியே அந்த இடத்துலயே சம்பவ இடத்துல அவருமே செத்து போயிடுறாரு. அண்ட் குயினுமே பாத்தீங்கன்னா கடைசியா அந்த ஸ்பெல்ல வந்து கேன்சல் பண்ணிடுறா. சோ அந்த ஸ்பெல்லுமே நம்ம கிங் மேல இருந்து போயிருது. அண்ட் அங்க உள்ள அந்த சோல்ஜர் இருக்கால, அந்த சோல்ஜருமே பாத்தீங்கன்னா நீதானா வச்சு நீதான் எல்லாத்துக்கும் காரணமான்னு சொல்லிட்டு சுட வரான் பாருங்க. அப்போ அந்த குயினுமே அந்த சோல்ஜருமே மயக்கிடுறா, உன் மேல ஸ்பெல்ல போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு. சோ இனிமே பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்பெல் யூசர் தான். அண்ட் நம்ம ஹீரோயின் இருக்கால அவளுமே ஒரு லவ் ஸ்பெல் யூசர் தான். ரெண்டு பேருமே ஒரே யூசரா இருக்காங்க. இந்த கதை எங்க போய் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ அந்த இடத்துல இன்னொரு ஆள் இருக்கான். யாருன்னு பார்த்தா அந்த சயின்ஸ் லேப்ல ஒருத்தன் சைக்கோ இருப்பான்னு சொல்லுவேன் பாத்தீங்களா, அந்த சைக்கோ தான் இருக்கான். இவன் எதுக்கு இங்க பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா இவன் வந்து லவ் ஸ்பெல்ல இருக்கானா இல்லையா அப்படின்றது தெரியல. அப்போ அந்த சயின்ஸ் சைக்கோமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த உலகம் உங்களது தேவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அதை கேட்டுட்டு அந்த குயினுமே என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த உலகம் எல்லாம் தேவையே இல்லை, எனக்கு வந்து தேவையானது வேற விஷயம், அது என்னன்னு உனக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ட் இத்தனை நாளா பாத்தீங்கன்னா மூஞ்சியை மறைச்சு வச்சிருப்பாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா கண்ணை வந்து காமிச்சிடுறா. இனிமேல் நம்மளோட ராஜ்யம் தான், என்னோட உண்மையான பேரு டோரோத்தியா அப்படின்னு சொல்றா. சோ ஹீரோயினோட பேர் ஆக்சுவலி வந்து டோரகா அண்ட் இவரோட பேர் வந்து டோரோத்தியா. சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் இவளுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னோட லவ் ஸ்பெல்லு மென் மேல மட்டும் தான் யூஸ் ஆகும், உமன்ஸ் மேல யூஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அதனாலதான் அந்த குயினுமே பாத்தீங்கன்னா அவங்க விச்சு கூட வந்து இருக்க முடியாம போயிருச்சு. அண்ட் இவளுமே எனக்கு முக்கியமா ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஒரு ரூம்ல ஒரு குயில் இருக்கு. அந்த குயில்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரெட் கலர் குயிலா இருக்கு. அண்ட் சுத்தி பாத்தீங்கன்னா ஏதோ ரெட் கலர் ஹேர் வச்ச ஒரு பையனோட போட்டோவா இருக்கு. சோ இவங்க எல்லாம் யாரு, இந்த குயில் யார் ரெடி பண்ணா அப்படின்றது கம்ப்ளீட்டா தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோட குயில் வந்து ஒயிட் கலர் குயில். இப்ப பாத்தீங்கன்னா மேல அந்த மூணுல தான் காமிக்கிறாங்க. அந்த மூணுலயுமே பாத்தீங்கன்னா வா டோரகா என் கூட வந்துரு, நம்ம எல்லாருமே கொல்றதுக்கு ரெடியா இருக்கோம், என் கூட வா, உன்னோட ஸ்பெல்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்பெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு இங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, எல்லா சோல்ஜர்ஸையும் நான் வந்து கொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்கான் பாருங்க. அந்த நேரத்துல டோரகாமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, நிப்பாட்டு, என்னோட மேஜிக் உன் மேல யூஸ் பண்ண வச்சிடாது அப்படின்னு சொல்ல வரா பாருங்க. பட் அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோமே முடிஞ்சா என் மேல யூஸ் பண்ணிப்பாரு, அது மட்டும் இல்லாம என் மேல யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் நீ செத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு மிரட்டிட்டு இருக்கான். சோ அதனாலேயே நம்ம ஹீரோயினுமே பயந்துகிட்டு என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் நிப்பாட்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ கண்டுக்காம எல்லாரையும் போட்டு வெட்டி விளாசிக்கிட்டு இருக்கான். ஓ ஹீரோயின்மே என்ன சொல்லிருக்கானா, இங்க பாரு இப்ப நீ ரிவெஞ்ச் எடுத்தா எல்லாருமே அடுத்து ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிப்பாங்க, மொத்த உலகமே சுடுகாடு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோமே என்ன சொல்லிருக்கானா, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, என்னோட க்ளோயி எப்ப செத்தாலோ அப்பவே எல்லாமே சுடுகாடு ஆயிருச்சு, நான் அப்பவே கிரேவியார்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த கேரக்டர் இருக்காருல்ல அவரோட ஃபேஸ் மாஸ்க ஏதோ ஆட்டுத்தோலை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு அவனோட மூஞ்சில வச்சு அப்புறம் அவனோட வாய்ஸையுமே மாத்திட்டு இப்படி தாங்க வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிருப்பான். பட் அங்க உள்ள நம்ம லேப் சயின்டிஸ்ட் இருக்காங்களா அவங்களுமே கண்டுபிடிச்சிருவாங்க, இது வந்து டைரக்டர் கிடையாது, இவன் வந்து வேற யாரோ, நம்ம டைரக்டர் செத்துட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ மேஜிக் யூஸ் பண்ணி என்னமோ பண்ணிருக்கான். சோ எல்லாருமே ரெடியா இருங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் ரீசமனிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா சோல்ஜர்ஸுமே ரெடியா இருக்காங்க, நம்ம ஹீரோ வந்து இங்க வந்துரும் அவனை கொல்றதுக்கு. அப்போ அந்த இடத்துல மேடம் ஒஃபிலியா இருக்காங்களா அவங்களுமே என்ன சொல்லிருக்காங்க, சோ உன்னோட கிராண்ட் பிளானுக்கு எங்களை ஃபுல்லா பான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்ட, யூஸ்ஃபுல் பான்ஸ் மாதிரி, சோ எங்களை வந்து யூஸ் பண்ணதால நீ என்ன கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோமே வா அப்படின்ற மாதிரி நம்ம டோரகாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் பாருங்க. பட் டோரகாவுமே என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போக பாக்குறா. பட் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மே நடக்குது. சோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்க மேடம் ஒஃபிலியாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ என்னதான் ஹியூமனா இருந்தாலும் நீ விச்சுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டே, ஹியூமன்ஸுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டே, நீ பண்ற கிரைம்ஸ் எல்லாம் யாரு தான் ஜட்ஜ் பண்ண போறன்னு தெரியல, அந்த கடவுளாச்சும் ஒரு சைடு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேடம் ஒஃபிலியாமே பாத்தீங்கன்னா நாங்க எந்த தப்புமே பண்ணல, பட் இருந்தாலும் நாங்க தான் சாகுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோமே அங்க இருந்து கிளம்பும் போது ஐ எம் சாரி அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி அந்த மேடம் ஒஃபிலியா கிட்ட சொன்னானா இல்ல நோயை காப்பாற்ற முடியலையன்றதுக்காக சொன்னானான்னு தெரியல. பட் ஐ எம் சாரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா இடத்துல அந்த டெலிபோர்டேஷன் பண்ற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் மொத்தமா சுத்தி ரெடியா இருக்காங்க. அந்த லேப் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அவெஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. சோ 3 2 1 ஃபயர்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே இடத்துல பாத்தீங்கன்னா எபிசோடு முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட் தான் தெரியும் என்ன ஆச்சு ஏது நடந்துச்சு, நம்ம ஹீரோவோட எஸ்கேப் ஆனா எப்படி எஸ்கேப் ஆனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் கமெண்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ
மறக்காம அதுவுமே பண்ணுவீங்க நினைக்கிறேன், நம்பிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.